நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான கெட்டி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு இது உள்ள ஒரு முடி தேங்காய் திருவி சேர்த்துருக்கோம். ஒரு கையளவு பொட்டுக்கல்லை எடுத்துருக்கோம். பொட்டுக்கல்லை கொஞ்சமாக தான் இருக்கணும். தேங்காவில் 4ல் ஒரு பகுதி தான் பொட்டுக்கல்லை போடணும். நிறையா போட்டால் டேஸ்ட் வராது. நல்லா ஹோட்டலில் செய்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி. இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு வந்துடலாம். உரப்பாக அரைச்சிருக்கோம். அரைச்சதுக்கு பிறகு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகா 6-7 போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். லாஸ்ட்டாக போட்டால் தான் பச்சை மிளகா முன்னாடியே போட்டோம்னா அந்த வாடை நல்லா இருக்காது. இந்த மாதிரி அரைச்சதுக்கு பிறகு போட்டோம்னா நல்லா ஹோட்டல் சுவையில் சூப்பராக இருக்கும் சட்னி. நம்ம சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சட்னியை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். வரமிளகா. இந்த சட்னிக்கு இந்த தாளிப்பு கொடுக்கும்போது செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி